ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமாவான வில் யூ பி தேர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2016 எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர்ற நம்ம ஹீரோ இவர் ஒரு நியூரோ சர்ஜென்ட்டாக இருக்கிறாப்புல. இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டும் கூட. இன்னும் 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வரும்போது இவருக்கு ஒரு 10 மேஜிக்கல் பில்ஸ், அதாவது 10 மாத்திரைகள் கிடைக்குது. அதில் ஒரு கட்டமாக முதல் மாத்திரை இவர் சாப்பிடும்போது 30 வருஷத்துக்கு பின்னால் டைம் ட்ராவல் பண்ணி இவரோட யங்கர் வெர்ஷனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. முதல் மாத்திரையை சாப்பிடும்போது இவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இவராலே நம்ப முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரோட கரண்ட் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுதாப்ல. இப்போ நம்ம ஹீரோ கிட்டக்க இன்னும் பேலன்ஸாக 9 மாத்திரைகள் இருக்குது. இந்த 9 மாத்திரைகளை வச்சு இதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம அந்த சைடில் இருக்கிற அந்த யங்கர் வெர்ஷன் கிட்டக்க நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்ல. ஸோ அங்கே எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவர் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. பட் இவரோட யங்கர் வெர்ஷனுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறதுக்காக சில சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து வேனிஷ் ஆகி திருப்பி வந்துடுறாப்ல. இப்போ கரெக்டாக நோட் பண்ணுறாரு, நம்ம இந்த பில்ஸை எப்பெல்லாம் எடுக்கிறோமோ 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் டென்ஸில் நம்மளால் இருக்க முடியுது. ஆனால் இங்கே 12 மணி நேரம் போயிருது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன? ஸோ இவர் அந்த டைம் ட்ராவல் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற நினைக்கல அப்படின்னாலும் இவரோட யங்கர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மாற்ற ஆசைப்படுறாப்ல. அதெல்லாம் மாற்ற முடிஞ்சா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்காவான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமா. அதில் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். அதில் எடிட்டிங்லாம் சொல்லவே முடியாது. அந்த கரண்ட் வெர்ஷனையும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வெர்ஷனையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல எடிட்டிங் போர்ஷனாக இருந்துச்சு. அதை தாண்டி எப்போல்லாம் ஹீரோவும் அதாவது யங்கர் வெர்ஷனும் பாஸ்ட் வெர்ஷனும் மீட் பண்ணுறாங்களோ அந்த போர்ஷன் எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணும்போது அண்ட் யங்கர் வெர்ஷனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு டைம் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு போர்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி அந்த சீன்ஸை நமக்கு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதை தாண்டி எமோஷன் போர்ஷன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ காதலி மேலே வச்சிருக்க அந்த காதல் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை அப்படின்னா அவங்க மேலே அதிகமான கேரிங், இந்த மாதிரியான இடங்கள்ல நல்லாவே எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இந்த மாதிரியான டைம் ட்ராவல் படங்களுக்கு டீடைலிங் ஒர்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆஃப் த பாசிட்டிவ் எல்லாருமே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவுமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. அண்ட் டுவர்ட் த எண்ட் கிளைமேக்ஸுமே சூப்பராக போட்டு முடிச்சிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.